அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இணைந்தது. எப்படி இணைந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எப்படி டிடிவி தினகரன் திரும்ப என்டிஏ கூட்டணியில் சேரும்போது எடப்பாடி அவர்களும் டிடிவி என்ன சொல்லிக்கிட்டாங்க, ஏங்க இது பங்காளி சண்டைங்க, நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாளாகவே இந்த பிரச்சனை இது போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு வார காலமாக உச்சத்துக்கு போச்சு. என்னென்னா டக்குன்னு பார்த்தா ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, தாவேகா கூட போய் இணையிறாங்க, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி எல்லா காட்சிகளும் மாறி என்னாச்சு அப்படின்னா, எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இவங்க அப்படியே கொத்தா போய் நீ சபாநாயகரை சந்திக்கிறாங்க. எடப்பாடி ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கவிதை கூட சொன்ன, கவிதை நான் மறந்துட்டேன், ஒரு அழகான கவிதை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், எங்களுக்கு ஒரு எதிரி அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன ஒரு மனஸ்தாபம் தான் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பி வேலுமணி அப்படியே பல்ட்டி அடித்து திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டே போயிட்டார், மன்னிப்பு கடிதமும் கொடுத்துட்டார். எனக்கு என்னென்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், வந்திருப்பாங்க உள்ளே வராங்களா, உள்ளே பார்க்க வராங்கன்னா, என்ன மாப்பிள்ள அமைச்சர் அப்படி இப்படின்னு போனீங்க, என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக வாயில் கேட்கலான்னு மனசில் ஓடி இருக்கோம். டே, உங்களை கஷ்டப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் உங்களுக்கு பதவி கொடுத்து அந்த 2 லெஜண்ட்ஸும் இன்றைக்கி இறந்து போனதுக்கப்புறம் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இத்தனை வருஷமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அசால்ட்டாக கட்சியை உதறி தள்ளிட்டு நீங்கள் பாட்டு போனீங்க, அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு நக்கல் பேச்சு இருந்திருக்கலாம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க என்ன பண்ணுறது, இப்போ கட்சியை காப்பாற்றி ஆகணும், மீட்டெடுத்து ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவோடு இருக்கும்போது கடைசியில் யார் வெற்றி பெற்றதுன்னு கேட்டால் இபிஎஸ் அவருடைய கை ஓங்கி விட்டது. இபிஎஸ் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம்.